யூதாஸ் காரியத்துக்கும் பிசாசு செய்தான். பணாசு அவனுக்குள்ள இருந்ததுனால பிசாசு அவனை பாவம் செய்யும்படி தூண்டிக்கொண்டே இருந்தான். 30 வெள்ளிக்காசுக்காக நீ இயேசுவை காட்டி கொடுத்துற. இயேசு சர்வ வல்லமை உடையவர். அவர் எப்படியும் தப்பிச்சிருவார். அவரை எல்லாம் பிடிச்சு அவங்க மரண தண்டனை கொடுக்க முடியாது. அதற்கு பிறகு அந்த வெள்ளிக்காசு 30 வெள்ளிக்காசும் உனக்கு வந்துடும். இயேசுவும் தப்பிச்சிருவார். இந்த ஊழியத்துக்கு மிகப்பெரிய தொகை உன் கையில் இருக்கும். இதை நம்பித்தான் யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுத்தான். 30 வெள்ளிக்காசை வாங்குற வரைக்கும் சொல்லாத பிசாசு, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிற வரைக்கும் சொல்லாத பிசாசு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அவர் சிலுவையில் அறையப்படலான்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு பிறகு யூதாஸ் காரியத்தோட மனசாட்சி அதிகமாக வாதிக்க ஆரம்பித்தான். அவரால் தாங்க முடியல. அந்த மனசாட்சி அவரை வாதிக்குது. குற்றமில்லாத ரத்தத்தை நீ காட்டி கொடுத்துட்ட, இனிமேல் இயேசுவோட சீசன் நீ எப்படி சொல்லப்படுவ? இயேசு என்ன தப்பு பண்ணினாரு? நீ ஏன் காட்டி கொடுத்த? நீ எப்படி ஊழிய செய்வ? எப்படி இயேசுவோட முகத்தில் முழிப்ப? அந்த குற்ற மனசாட்சி தாங்க முடியாம அவர் தற்கொலை செய்து மாண்டு போனார். தேவஜனம், இன்னைக்கு பல பேர் பாவம் செய்ய வைக்கிறான். வெளியில் தெரிஞ்சிரும் நீ பாவம் செஞ்சுட்ட, சமுதாயத்தில் உன் பேர் அவ்வளோதான், நீ தற்கொலை பண்ணிக்கோ, நீ செத்துரு. எப்படி உன் மனைவி மூஞ்சில முழிப்ப? எப்படி உன் பிள்ளைங்களுடைய மூஞ்சில முழிப்ப? எப்படி உன் தாய் தப்ப மூஞ்சில முழிப்ப? நீ திருடிட்ட, அல்லது லஞ்சம் வாங்கிட்ட, அல்லது இந்த இச்சையில் விழுந்துட்ட, இனி உலகம் உன்னை மன்னிக்காது. எந்த முகத்தை வச்சு நீ 4 பேரை பார்ப்ப? நீ தற்கொலை பண்ணி செத்துருன்னு சொல்லி பலர் இன்னைக்கு தற்கொலைக்கு போயிட்டு இருக்காங்க. தேவஜனமே, எல்லா பிரச்சனைகளையும் இயேசு கிறிஸ்து கொண்டு வரும் பொழுது அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர். இன்னைக்கு பிசாசுடைய நூதனமான காரியம் இது. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த குற்றமான சாட்சியும் உங்களை வாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் பாவங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் இந்த பாவத்தில் விழுந்துட்டேன். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். நீங்கள் எந்த பிசாசுக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தேவன் கொடுக்க பிரியமாக இருக்கிறார்.